வாங்க சாக்கோ பார் ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 20 ஓரியோ பிஸ்கெட் நம்ம எடுத்துக்கிறோம். மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச ஓரியோ பிஸ்கெட்டை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். நல்லா நைஸாக அரைச்சிக்கிங்க. அதுக்கப்புறம் அந்த ஓரியோ பிஸ்கெட் நம்ம அடித்தோம்னா அதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கண்டென்ஸ் மில்க்கு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நான் இந்த பிராண்டு தான் எடுத்தேன். கொஞ்சமாக ஊற்றிக்கலாமா? ஊற்றிக்கிங்க. ஓகே, கொஞ்சமாக பால் ஊற்றிக்கிங்க. நல்லா பிசைஞ்சிக்கங்க கை வச்சு. இந்த பதத்துக்கு நம்ம பிடிச்சிக்கணும். தண்ணியாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் போயிருக்கூடாது. சாஃப்டாக போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ரவுண்டு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு பட்டர் ஷீட் இருந்தாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி கவர் இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வந்து பிடிச்சி வச்சோம்ல ஓரியோ பிஸ்கெட்டு, அதை வந்து நம்ம 2 பேட்சாக பிரிச்சிடலாம். இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. அந்த ரவுண்டு ஷேப்புக்கு வர வரையும் தட்டி வச்சுக்கோங்க. அதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பேட்சும் நம்ம தட்டி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பேட்ச்சு தட்டி ஒரு வாரமாக வச்சுக்கோங்க. 2வது பேட்சும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நான் இந்த இதுதான் எடுத்துருக்கிறேன். இந்த பிராண்ட் எடுத்துருக்கிறேன். இது ஃபுல்லாக ஊற்றிடலாம். உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தால் விஸ்க் பயன்படுத்துங்க, இல்லை பீட்ரு இருந்தால் பீட்ரு வச்சுக்கோங்க. நான் பீட்ரு தான் வச்சுருந்தேன், அதனால் பீட்ருலேயே அடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெண்ணிலா எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. ஒரு அரை மூடி ஊற்றிக்கிங்க. நல்லா கெட்டியாக ஓரளவுக்கு அடிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் கண்டென்ஸ் மில்க்கு நான் இதில் வந்து அரை டப்பா ஊற்றிருக்கிறேன். போதும். இதுவும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம். இந்த கண்டென்ஸ் மில்கோடு இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இவ்வளோ லென்த்தாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போயிடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ண அடுத்தடுத்து வீடியோ வரும் உங்களுக்கு. நீங்கள் இருக்கிறங்கிற தைரியத்தில் நான் போட்டுட்ருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். அடித்தது போதும். அதுக்கப்புறம் நம்ம கையில் ஒரு வாட்டி கலக்கிக்கலாம். கையில் நல்லா ஒரு வாட்டி கலக்கிட்டோமா ஐஸ்கிரீம் வந்து நம்ம அடுத்த வாட்டி நம்ம மிக்சியில் போடுறதுக்கு தேவை இருக்காது. அதனால் கை விட்டு நல்லா அடிச்சுக்கிங்க கரண்டி வச்சு. நல்லா கலக்கிக்கிங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிறீங்கன்னு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த அக்காவுக்கு ஒரே ஒரு லைக், ஒரே ஒரு ஷேர், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப். அதுக்கப்புறம் நம்ம ஓரியோ பிஸ்கெட் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்ல, அதை நம்ம எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் நம்ம அடித்தோம்ல, அதை எடுத்து இந்த டச்சரில் ஊற்றிக்கலாம். கை வச்சு பார்த்தாவே தெரியும் அது செட் ஆகிடுச்சு. செட் ஆனதுக்கு அப்புறமே தான் ஊற்றணும். செட் ஆகலைன்னா வச்சுருங்க மறுபடியும் ஃப்ரிட்ஜில். அதுக்கப்புறம் அந்த பேட்ச் வந்து நம்ம இதை ஊற்றிடலாம். இது ஒரு 2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு லேயர் அடித்தோம்ல, அதையும் எடுத்துடலாம். பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு திறந்து பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டச்சர் போட்டுக்குங்க. நான் கடையில் இருக்கிற மாதிரி கத்தி வச்சுட்டு ஓட்டை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுவும் செட் ஆகிருச்சு. அது மேலேயே வந்து நம்ம இதை வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள். நல்லா தட்டி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்ததுக்கப்புறம் பாருங்கள், நம்ம ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாக்கோ பார் ஐஸ்கிரீம் செம்மையாக இருக்குது. நான் நினச்சே பார்க்கல இது மாதிரி இருக்குதுன்னு. நல்லா பாருங்கள். நான் சொல்கிற பதத்துக்கு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பையன்கிட்ட கொடுத்தேன், சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருக்குன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் இது பாயிண்ட் வந்து
கமெண்டில் சொல்லுங்கள்.